நெக்ஸ்ட் ரீடிங் பாருங்க. ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள் எனர்ஜி ரிசோர்சஸ். ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள்னா புதுப்பிக்கத்தக்க, புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்களை பற்றி பார்க்கணும். எவையெல்லாம் திரும்ப திரும்ப புதுப்பிக்கப்படும், எந்த ஆற்றலை திரும்ப திரும்ப பெற முடியுமோ அவையெல்லாம் புதுப்பிக்கப்படக்கூடியது. எவை திரும்பப்பட லேட் ஆகுமோ இல்லை திரும்ப பட முடியாதோ அவையெல்லாம் அல்லது நான் ரினியூவபிள் ஆற்றல், அதை பற்றி பார்க்கணும். பாருங்க, த எனர்ஜி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் இன்புட் ஃபார் டெவலப்மெண்ட். என்ன எனர்ஜி இஸ் இம்பார்ட்டன்ட் இன்புட் ஃபார் டெவலப்மெண்ட்னா வளர்ச்சிக்காக, அதாவது வளர்ச்சியின் மேம்பாட்டின் வளர்ச்சி மேம்பாட்டுக்காக ஒரு ஆற்றல் பயன்படுதுன்னா அதுதான் ஆற்றல்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த எக்ஸ்பென்ஷன் ஆஃப் பாசிபிள் எனர்ஜி ரிசோர்சஸ் ஹேஸ் பீன் directly related with the phase of agriculture and industrial development in every part of the world. அதாவது ஒவ்வொரு பகுதியிலும் பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, விவசாயம், அக்ரிகல்ச்சர் மற்றும் இண்டஸ்ட்ரி, இது ரெண்டுமே விரிவடைவது. ரெண்டுமே அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும், அதாவது இண்டஸ்ட்ரியலாக இருக்கட்டும், ரெண்டுக்குமே விரிவடையக்கூடிய, அதாவது விரிவடைவது தொடர்புடையது. சரிங்களா? அடுத்து பாருங்க. அடுத்து, எனர்ஜி ரிசோர்சஸ் கேன் பி கிளாசிஃபைட் இன்டு நான் ரினியூவபிள் அண்ட் ரினியூவபிள் சோர்சஸ். அதாவது இங்கே என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, புதுப்பிக்க இயலாத, நான் ரினியூவபிள்னா புதுப்பிக்க இயலாத, ரினியூவபிள்னா புதுப்பிக்கக்கூடிய ஆற்றல்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கேட்டீங்க நான் ரினியூவபிள் அப்படின்னு சொல்லக்கூடியது. நான் ரினியூவபிள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா புதுப்பிக்க இயலாத, அதை பற்றி பார்க்க போகிறோம். புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள் பாருங்கள். ஃபர்ஸ்ட் பாருங்கள், அதை புதுப்பிக்க இயலாத ஆற்றல் வளங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, எனர்ஜி ஆப்டைன் ஃப்ரம் சோர்ஸ் தட் கேனாட் ரினியூ தெம்செல்வ்ஸ். வளர்ச்சி அதாவது என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா, இதை எக்ஸ்காஸ்டிபிள் அப்படின்னா தீர்ந்து போகக்கூடியன்னு சொல்லப்படுது. குறைந்த காலத்தில் பாருங்க, எனர்ஜி ஆப்டைன் ஃப்ரம் த சோர்ஸ் தட் கேனாட் ரினியூ தெம்செல்வ்ஸ்னா குறைந்த காலத்தில் தம்மை தாமே புதுப்பித்துக் கொள்ள முடியாத வளங்கள் தான். அல்ல ஆற்றல் மூலத்திலிருந்து பெறப்படும் ஆற்றல், புதுப்பிக்க இயலாத ஆற்றல். எவையெல்லாம் எந்த ஆற்றல் தன்னைத்தானே புதுப்பிக்க முடியலையோ அவை தான் நான் ரினியூவபிள் ஆற்றல். பாருங்க, ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ் பீரியட் நான் ரினியூவபிள் ஆற்றல் இருந்துச்சு. தேர் ஆர் அவைலபிள் இன் லிமிட்டெட் அமௌண்ட் இன் நேச்சர். இயற்கையிலே அந்த ஆற்றல் குறைவாக இருக்கு. என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, எனர்ஜி ஆப்டைன் ஃப்ரம் சோர்ஸ் தட் கேனாட் ரினியூ தெம்செல்வ்ஸ். எவையெல்லாம் கேனாட் ரினியூ தெம்செல்வ்ஸ்னா தனக்கு தானே புதுப்பித்துக் கொள்ள முடியாத ஆற்றல் இருக்கோ அவையெல்லாம் நானே சொல்லிட்டாங்க. பாருங்க, இன்க்ளூடிங் கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் அண்ட் நியூக்ளியர் பவர். இவை எல்லாம் புதுப்பிக்க இயலாத, புதுப்பிக்க முடியாத ஆற்றல் மூலங்கள். இவை தான் நான் ரினியூவபிள் எனர்ஜிக்கு எக்ஸாம்பிள். இல்லை நான் ரினியூவபிள் எனர்ஜிக்கு எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டாங்கன்னா, கோல், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ் அண்ட் திஸ் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்சஸ் அக்கவுண்ட் ஃபார் த 90% ஃபார் த வேர்ல்டு. 90%, அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆற்றலில் 90% மரபுசார், அதாவது ஆற்றல் தேவையில் 90% மரபுசார் ஆற்றல் மூலங்கள் மூலமாகும். ஒரு 10% பவர், 10% பவர்னா நியூக்ளியர் பவர். அப்போ இங்கே இந்த வேர்ல்டில் பயன்படுத்தக்கூடிய ஆற்றலில் 90% ஆஃப் வேர்ல்டில் ப்ரொடக்ஷன் ஆஃப் கமர்ஷியல் எனர்ஜி. கமர்ஷியல்னா மரபுசார் ஆற்றல். ஒரு 10% நியூக்ளியர் ஆற்றல் தான் பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து, ரினியூவபிள் இன்ஹெக்ஸபிலிட்டி ரிசோர்சஸ். ரினியூவபிள்னா புதுப்பிக்க, தீர்ந்து போக, எப்பயுமே தீர்ந்தா போகாது, அது இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு எனர்ஜி கம்ப்ளீட் ஆகாமல் அப்பப்போ எப்பெல்லாம் தேவையோ அப்பெல்லாம் கிடைத்துக்கொண்டே இருந்தால் அது ரினியூவபிள். இந்த எனர்ஜி ரிசோர்சஸ் ஆர் அவைலபிள் இன் அன்லிமிட்டெட் அமௌண்ட் இன் நேச்சர். இயற்கையிலே அந்த ஆற்றல் இருந்து கொண்டே இருக்கும். நம்ம யூஸ் பண்ண அது உருவாகி கொண்டே இருக்கும். அதுதான் ரினியூவபிள்ன்றது இன் நேச்சர், இயற்கையில். கேன் ரினியூடு ஓவர் ஏ ஷார்ட் பீரியட். இந்த ஆற்றல் குறுகிய காலத்திலே பெற்றுக்கொள்ளலாம். முடிய என்ன செய்யலாம், திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் குறுகிய காலத்தில். அதுதான் லாங் பீரியட் ஆகுது. லாங் பீரியட் the expensive and can harvested continuously.
எப்பெல்லாம் தேவையோ அதெல்லாம் சில நம்ம எடுத்துக்கொண்டே இருக்கலாம் அப்படி சொன்னாங்க. ஓகேங்களா? அடுத்து பாருங்க, திஸ் கம்பர்ஸ் வாஸ்ட் பொட்டன்ஷியல் நான் கன்வென்ஷனல் எனர்ஜி ரிசோர்சஸ் இன்க்ளூடிங் பயோஃபியூல், பயோமாஸ் எனர்ஜி, ஜியோதெர்மல் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி அண்டு டைடியல் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, வேவ் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி. இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரினியூபிள் எனர்ஜிக்கு எக்ஸாம்பிள். எதுன்னு பாருங்கள், பயோஃபியூல், பயோமாஸ் எனர்ஜி, ஜியோதெர்மல் எனர்ஜி, வாட்டர் எனர்ஜி, அதே மாதிரி ஹைட்ரோ எலக்ட்ரிக் எனர்ஜி அண்டு டைடல் எனர்ஜி, சொல்லக்கூடிய சோலார் எனர்ஜி, வேவ் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம் ஹெட்டிங் ஃபாசில் ஃபியூல்ஸ் பார்க்குறோம். ஃபாசில் ஃபியூல்ஸ்னால் புதிய பொருளை பற்றி பார்க்குறோம். ஓகேங்களா? புதைப்படிவ எரிபொருள், அதாவது ஃபாசில் ஃபியூல்ஸ். சரி, புதைப்படிவ எரிபொருள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க, the fossil fuels are found inside என்ன சொல்றாங்கன்னா inside the earth crust, அதாவது அழுத்தப்பட்ட and or energy rich substance formed by the natural process. புதைய பொருள் சொல்லக்கூடியது வந்து மண்ணுக்கு அடியில் இருக்கக்கூடியது சொல்கிறாங்க. மண்ணுக்கு அடியில், அதாவது புதைய எரிபொருள் பூமியின் மேல் அடுக்கில் காணப்படும். இவை பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்து மடிந்த உயிரினங்கள். அதான் சொல்கிறாங்க, ஃபாசில் ஃபியூல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன்சைடு எர்த், பூமிக்கு அடியில் இருக்குது. இந்த ஃபாசில் ஃபியூல் எங்கே இருக்குது? பூமிக்கு அடியில் இருக்குது. கிரஸ்ட் என்னென்னா நசுக்கப்பட்டு, அதை அழுத்தப்பட்டு அந்த எனர்ஜி உருவாயின்னு சொல்கிறாங்க. அது பாருங்க, ஏரோபிக் டீகம்போசிஷன் ஆஃப் ஃபாரின் டெட் ஆர்கானிசம், காற்று இல்லாத சூழ்நிலையில் அது மக்கி போய் உருவானதுன்னு சொல்கிறாங்க. ஓவர் மில்லியன் இயர்ஸ் ஆஸ் த அக்யூமுலேட்டிங் செடிமெண்ட் லேயர். அக்யூமுலேட்டிங் செடிமெண்ட் லேயர்னா ஒரு லேயராக படிந்து காணப்படும் சொல்கிறாங்க. பாருங்க, ஹீட்டு அண்ட் டெம்பரேச்சர், இதுக்கு காரணம் வந்து ஹீட்டு அண்ட் ப்ரெஷர். த ரிமைன்ஸ் த ஆர்கானிசம் கிராஜுவலி டிரான்ஸ்ஃபர் இன் டு த ஹைட்ரோ கார்பன். எக்ஸாம்பிள் வந்து பெட்ரோலியம், கோட், நியூக்ளிக் கேஸ். இது 3 தான் ஃபாசில் ஃபியூல்ஸ்க்கு எக்ஸாம்பிள். முழுமையானது ஃபாசில் ஃபியூல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ மண்ணுகளில் மடிந்து காணப்படுது சொல்கிறாங்க. மண்ணுகளில் மடிந்து காணப்படுது. அடுத்து இப்போ நமக்கு பார்க்குறது பாருங்க, அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோல் அண்டு பெட்ரோலியம் பார்க்க போகிறோம். பாருங்க, இப்போ கோல் அண்டு பெட்ரோலியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாருங்க, கோல் அண்ட் பெட்ரோலியம் ஆர் நேச்சுரல் ரிசோர்சஸ். இது வந்து இயற்கையாக கிடைக்கக்கூடிய எனர்ஜி சொல்கிறாங்க. ஓகேங்களா? இயற்கையாக கிடைக்கக்கூடியது. பாருங்க, they are classified is found from the degradation of biomass found deep under the earth million years of ago. இது வந்து பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்தது. அப்போ நம்ம வந்து என்னென்ன நிலக்கரியும் பெட்ரோலியம் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்க, இதில் வாங்க, கோல் இஸ் யூஸ்டு ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் தெர்மா பவர் பிளான்ஸ். அதாவது நிலக்கரி பார்த்தீங்கன்னா அனல் மின் நிலையங்கள் பாருங்க, நிலக்கரி அனல் மின் நிலையங்களில் மின்சாரத்தை உற்பத்தி பயன்படுகிறது. கோல்னு சொல்லாமலே வந்து நிலக்கரி அது எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மின்சாரத்தை உற்பத்தி பண்ண. அப்போ அனல் மின் கோல் இஸ் யூஸ்டு ஃபார் ஜெனரேஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டினா அனல் மின் நிலையங்கள் எரிபொருளாக பயன்படுத்தி செய்யப்படுது. அதே மாதிரி பாருங்க, பெட்ரோல் இஸ் ஆல்சோ நோன் அஸ் க்ரூட் ஆயில். பெட்ரோலியத்திலிருந்து என்ன எடுக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயில், கச்சா எண்ணெய் உருவாக்கப்படுகிறது. இஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது அதாவது ரீஃபைனர்ஸ் வாங்க, அது ப்ரொடியூஸ் பெட்ரோல் அண்டு டீசல். அப்போ பெட்ரோலியத்துலேருந்து நமக்கு க்ரூட் ஆயில் இருக்குது, அதுலேருந்து எனக்கு பெட்ரோல் டீசல் கிடைக்குதுறாங்க. வேறு யூஸ்வல் ரன் ஆட்டோமொபைல்ஸ், ட்ரக்ஸ், ட்ரெயின், ஷிப்ஸ் அண்டு ஏர்பிளைன்ஸ். இதெல்லாம் வந்து பெட்ரோல் எரிபொருள். அடுத்து பார்த்தீங்கன்னா கெராசின் சொல்லக்கூடிய பாருங்க, கெராசின் அண்ட் எல்பி கேஸ் பெட்ரோலியம், அதாவது கெராசின் எல்பி கேஸ் அப்டைன் ஃப்ரம் த பெட்ரோலியம். அப்போ பெட்ரோலியத்தில் இருந்தால் எதிர்க்கிறாங்க கெராசின் அண்ட் எல்பி கேஸ். இது ஒரு கேட்பாங்க. இஸ் டொமஸ்டிக் ஃபியூல், குக்கிங், ஃபுட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உணவு சமைப்பதற்கு பயன்படுது. இந்த கோல் அண்ட் பெட்ரோலியம் இஸ் ரிசர்வ் கேன் கேட் எக்ஸ்காஸ்ட் if we continue using them at the rapid rate.
இப்போ இந்த கோல் அண்ட் பெட்ரோலியம் வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துகிறோம். எப்படி பயன்படுத்தினா ரேபிட் ரேட்னா, அதாவது ரொம்ப அதிகமாக பயன்படுத்துகிறோம், ரொம்ப அதிகமாக பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நிலக்கரி பெட்ரோலியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பு வைக்காமல் நம்ம தொடர்ந்து அதிகமாக பயன்படுத்தி கொண்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. அதான் ரேபிட் ரேட்னா ரொம்ப we continue using them rapid rate. The formation of the fossil fuels is very slow process. இது வந்து இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் வந்து உருவாகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ், வெரி லாங் பீரியட், ரொம்ப டைம் எடுத்துக்கணும், ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ரொம்ப டைம் எடுத்துக்கணும். ஆஃப் டைம் ரினியூவல். ஓகேங்களா? இது 2 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. அப்போ கோல் அண்ட் பெட்ரோலியம் உருவாக்குறது ரொம்ப டைம் எடுத்துக்கணும், ரொம்ப நாள் ஆகும். அதனால் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து குறைவாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, ஸ்டெப்ஸ் டு கன்சர்வ் கோல் அண்ட் பெட்ரோலியம் ரிசோர்சஸ். கோல் அண்ட் பெட்ரோலியம் ரிசோர்ஸ்னா நிலக்கரி மற்றும் பெட்ரோலிய வளங்களை பாதுகாக்கும் வழிமுறைகள். ஸ்டெப்ஸ் டு கன்சர்வ் கோல் அண்ட் பெட்ரோல்னா நிலக்கரி மற்றும் பெட்ரோலியத்தை பாதுகாக்கும் முறைகள் சொல்கிறாங்க. பாருங்க, இட் இஸ் நெசசரி டு கன்சர்வ் ஆர் சேவ் கோல் அண்ட் பெட்ரோலியம் ரிசோர்சஸ் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். அப்படி நம்ம சேவ் பண்ணி வச்சா ஃபியூச்சரில் யூஸ் பண்ண முடியும்ன்றாங்க. விச் கேன் பி டன் பை ரெடியூசிங் தியர் கன்சியூமிஷன். அதாவது கன்சியூம்ஷன்னா இது வந்து இந்த வளங்களை பாதுகாப்பு நமக்கு வந்து அவசியம் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, தி எலக்ட்ரிசிட்டி இஸ் சர்வ்டு, இட் வில் இன் டர்ன் ரெடியூஸ் யூஸ் த கோல். மின்சாரத்தை சேமிப்பதன் மூலமாக நிலக்கரி பயன்பாட்டை குறைக்கலாம். நம்ம மின்சாரத்தை பயன்படுத்திக்கிட்டு தான் நிலக்கரி நிறைய எரிக்க வேண்டியது வரும். அப்போ நம்ம மின்சாரத்தை சேவ் பண்ணோம்னா நிலக்கரி அங்கே எரிக்கப்பட தேவையில்லை, அதனால் பயன்படுத்தலாம், அதனால் சேவ் பண்ணலாம்ன்றாங்க. அதே மாதிரி நம்ம வந்து இருசக்கர வாகனங்கள், கார்கள் ஆகியோருக்கு பல மிதிவெளிகள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், யூஸிங் பைசைக்கிள் கன்வெர்ட்டிங் ஷார்ட் டிஸ்டன்ஸ். நம்ம கொஞ்சம் தூரம் போனால் கூட சைக்கிளை யூஸ் பண்ணலாம். அதுக்காக கார், ஸ்கூட்டர் அவசியம் யூஸ் பண்ண தேவையில்லை. மோட்டார் சைக்கிள் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தால் அந்த இதெல்லாம் சேவ் பண்ணலாம் பெட்ரோலியத்தை. யூஸிங் ப்ரெஷர் குக்கர் கேன் ரெடியூஸ் த கன்சம்ஷன் ஆஃப் kerosene and LPG oil. Cooking food, solar cooker and solar heater can be used. நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் உணவு பொங்கலை விட்டுட்டு சோலார் குக்கர், சோலார் ஹீட்டர் இதை யூஸ் பண்ணலாம். அப்படின்னா எரிபொருள் மிச்சமாகவும் சொல்கிறாங்க. மோட்டார் வெஹிக்கிள் should be designed with the fuel efficient engines, increase the efficient and also reduce the air pollution. இப்போ என்ன சொன்னாங்கன்னா மோட்டார் சைக்கிளை வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் சைக்கிள் இருக்குவாங்க, அதில் வந்து வரக்கூடிய புகை, அது வந்து வரக்கூடிய ஸ்மோக் சொல்கிறாங்கன்னா அது வந்து இப்போ வந்து மேம்பட்ட திறன் கொண்ட மோட்டார் சைக்கிளை நம்ம பயன்படுத்தலாம். மேம்பட்ட திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள் பயன்படுத்தினா அது மூலம் வரக்கூடிய ஆற்றலை வந்து சில காற்று மாசுகளை குறைக்க முடியும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்த கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்சர்வேஷனல் எனர்ஜி ரிசோர்சஸ். அது பார்க்கணும். அதாவது நான் கன்சர்வேஷனல் எனர்ஜி ரிசோர்ஸ்னால் மரபுசாரா ஆற்றல் மூலங்கள் பற்றி நம்ம பார்ப்போம். பாருங்கள், the energy crisis that shown the sustainable development in energy sector, we must conserve non-renewable conditional resources. It is rapid depletion, uptake and replace them non-polluting. ஆற்றல் துறையில் வந்து என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இந்த எனர்ஜி கிரைசிஸ்னா ஆற்றல் துறையில் தட் ஃபார் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தொடர்ச்சியாக, அதாவது நம்ம வளர்ச்சி பெற தொடர்ச்சியாக தீர்ந்து போகும் மரபுசாரா ஆற்றல் முறைகளை பயன்படுத்தி குறைத்து பாதுகாக்க வேண்டும். சுற்றுச்சூழலுக்கு தகுந்தவாறு மாசு ஏற்படாத வளங்களை நம்ம பயன்படுத்த வேண்டும் சொல்கிறாங்க. The renewable resources which environmentally clean. environmentally cleanனா நம்ம அதாவது ஆற்றல் முறைகளை மேம்பட்ட பயன்படுத்த வேண்டும் சொல்கிறாங்க. The effects may develop new sources of energy which called non-conventional sources of energy. It would provide greater initiative local peopleனா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஆற்றல் வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அதே நேரத்தில் இது வந்து உள்ளூர் மக்கள் மற்றும் தங்கள் ஆற்றல் தேவைகள் மற்றும் வளங்களை கண்டறியும் முயற்சியை துவக்கவும்.
என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இட் ப்ரொவைட் கிரைட்டர் த லோக்கல் பீப்புள் who could access their need for resources to plan strategy that could be useful to them. அந்த உள்ளூர் மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றல் தேவைகளையும் வளங்களையும் கண்டறியும் முயற்சியை அவங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா சில உத்திகளை கையாண்டு அதை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். அது வந்து உதவியாக இருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து சோலார் எனர்ஜி. சோலார் எனர்ஜி சூரிய ஆற்றல். சோலார் எனர்ஜி சூரிய ஆற்றல் பாருங்க. சோலார் எனர்ஜி இஸ் த எனர்ஜி இஸ் அப்டைன் ஃப்ரம் த சன். சன்லேருந்து பெறக்கூடிய ஆற்றல் தான் சோலார் ஆற்றல் சொல்கிறது. த சன் கிவ்ஸ் அவுட் வாஸ்ட் அமௌண்ட் ஆஃப் லைட் அண்ட் ஹீட். சன்லேருந்து நம்மளுக்கு வந்து அதிகமான வெப்பத்தையும் ஒளியையும் பெற்றுக்கும். ஓகே சொல்கிறாங்களா? ஓகேங்களா? இட் இஸ் த ஒன்லி லிட்டில் லெஸ் தென் 47% solar energy which fall the atmosphere reaches earth surface. அப்போ எர்த் சர்ஃபேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 47% தான் சூரிய ஆற்றல் வந்து சொல்கிறாங்க. ஒரு மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். இஃப் வி குட் யூஸ் ஜஸ்ட் எ ஸ்மால் பார்ட் ஆஃப் திஸ் எனர்ஜி இட் வில் ஃபுல்ஃபில் த கண்ட்ரி நீடு ஃபார் பவர். அவங்க சொல்கிறாங்க 47% ஆற்றல் தான் சோலார் எனர்ஜி, அதாவது ஆற்றல் தான் இங்கே வருது. அது வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள் பயன்படுத்தி கொண்டோம்ன்றாங்க. தாவரங்களோ நம்ம எல்லாம் பயன்படுத்திக்கிறோம் சூரிய ஆற்றல். அப்போ இதில் வந்து சில மேன்மைகள் கொண்டு இருந்தாலும் சில வரையறைகள் உட்படுது, சில இது லிமிட்டேஷன். சோலார் எனர்ஜி ஹேஸ் அட்வான்டேஜஸ் அண்ட் ஆல்சோ சர்டன் லிமிட்டேஷன். அப்போ சில மேலாண்மைகளும் இருக்குது, சில லிமிட்டேஷன் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அடுத்து பாருங்க, சோலார் எனர்ஜி டிவைசஸ். சோலார் எனர்ஜி டிவைசஸ் சொல்லிச்சுன்னா சோலார் ஆற்றல் சாதனங்கள் பேர் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து சோலார் எனர்ஜி ஃப்ரம் த சன் கேன் பி கான்ஸ்ட் த ப்ரொவைட் பவர். அதாவது சூரிய ஒளி ஆற்றலை சூரிய ஒளி வந்து நம்ம ஆற்றலாக பயன்படுத்திக்கிறோம். The various devices used for the carsoning sun energy is called solar energy devices. அதாவது சூரிய ஆற்றலை வெவ்வேறு பயன்பாட்டுக்காக, சூரிய ஆற்றலை வந்து நம்ம எதுக்குனாலும் பயன்படுத்தலாம். அதாவது வெவ்வேறு பயன்பாட்டுக்காக வெவ்வேறு சாதனங்களை பயன்படுத்தி சூரிய ஆற்றலை நம்ம பயன்படுத்துகிறோம். அதாவது சூரிய ஆற்றலை வெவ்வேறு பயன்பாட்டுக்காக உபயோகிக்க சில சாதனங்கள் உதவுது. அந்த சாதனங்கள் பூராமே என்னது சோலார் எனர்ஜி டிவைசஸ். இது டூ இருக்கலாம். அதாவது சூரிய ஆற்றலை பயன்படுத்தி வெவ்வேறு நம்ம பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த பயன்பாட்டுக்கு தேவையான எல்லா சாதனங்களுமே சோலார் எனர்ஜி டிவைசஸ்னு பேர் அப்படின்னு சொல்கிறாங்க. சோலார் செல்ஸ் அடுத்து பார்க்குறோம். சோலார் செல்ஸ் பற்றி பார்க்குறோம். சோலார் செல்ஸ் அப்படின்னு சொன்னால் சூரிய மின்கலன்னு சொல்லுவாங்க இல்லையா, மின்கலங்கள் பாருங்க. சோலார் செல்ஸ் இஸ் மேட் ஆஃப் சிலிக்கன் தட் கன்வெர்ட் சன்லைட் டைரக்ட்லி இன்டு எலக்ட்ரிசிட்டி. அதாவது சோலார் கலம்னு சொல்லியாச்சுன்னா சிலிகான் உற்பத்தி செய்யப்பட்டு சூரிய ஒளியை வந்து மின் ஆற்றலாக மாற்றும் முறை. அதாவது சூரிய கலன் இருக்குல்ல, அந்த சூரிய கலனுடைய சிலிகான் வந்து ஆற்றலை பெற்று சூரிய ஆற்றலை பெற்று அதை மின் ஆற்றலாக மாற்றும் திறன் கொண்டது. அப்போ என்னன்னா சோலார் செல்லில் காணப்படக்கூடிய சிலிகான் வந்து சன்லைட்டை பெற்று, அப்போ அது சிலிகான் தான் சிலிகான் மேலே சன்லைட் படுது. அந்த சன்லைட்டை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுன்னா எலக்ட்ரிசிட்டியாக மாறுது. அப்போ சோலார் செல்ஸ் ப்ரொடியூஸ் எலக்ட்ரிசிட்டி வித்தவுட் பொல்யூட்டிங் என்விரான்மெண்ட். அப்படி நம்ம கரண்ட் தயாரிக்கும் போது எந்த ஒரு பொல்யூஷனும் ஏற்படாது சொல்கிறாங்க. சின்ஸ் த யூஸ் ஆஃப் ஃபியூல் அதர் சன்லைட், அதுதான் சன்லைட்டு. அதே நேரத்தில் எந்த ஒரு அதே மாதிரி சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாது, மின் உற்பத்தி செய்யக்கூடியது. அதே நேரத்தில் எரிபொருள் ஆபத்தான வாயுக்களாகவோ கழிவுகளாக வெளியேறுது, எந்த ஒரு கழிவுகளும் வெளியேறதுன்னு சொல்கிறாங்க. அதான் நோ பர்னிங், எந்த அதாவது எரிபொருளாகவோ இல்லை வேஸ்ட்டாக உற்பத்தி ஆகாது, அது கரண்ட் தயாரிக்கலாம் சொல்கிறாங்க. திஸ் கேன் பி இன்ஸ்டால்டு இன் ரிமோட் அண்டு இன்விசிபிள் ஏரியாஸ். ரிமோட்னா ஒரு குறிப்பிட்ட பிளேஸில் ஒரு குறிப்பிட்ட துறைகளை மட்டும்தான் இதை பொருத்த முடியும். இதை யாரும் அழுகை இல்லாதவாறு என்னது ஒரு குறிப்பிட்ட துறைகளை மட்டும்தான் இதை பொருத்த முடியும். இதனால பார்த்தீங்கன்னா வில் செட்டிங் ஆஃப் த பவர் பிளான்ட்ஸ் எக்ஸ்பென்சிவ். அதனால் இது வெவ்வேறு ஆற்றல் நிலையங்களை எப்போதும் பொருட்செலவில் மட்டுமே அமைக்கிறது. இதை அமைக்கிறதுக்கு பெரும் பொருட்செலவு ஆகுன்றாங்க. பொருட்செலவு அடுத்து யூஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி.
அப்போ யூஸ் ஆஃப் சோலார் எனர்ஜினா சூரிய மின்கலங்களின் பயன்கள் பாருங்க. இட் இஸ் கேன் பி யூஸ்டு ஸ்ட்ரீட் லைட்டிங், இதை வச்சு நம்ம தெருவிளக்கில் எரிய வைக்கலாம், டிராஃபிக் சிக்னல்ஸ் பயன்படுத்தலாம், வாட்டர் பம்பிங் பயன்படுத்தலாம், பேட்டரி சார்ஜ் பண்ணலாம், ஸ்டேட்டரி சிஸ்டம் எக்ஸ்ட்ரா. அப்போ சோலார் செல்ஸ் மூலமாக உருவாக்கக்கூடிய கரண்ட்டை சோலார் மூலம் உருவாக்கக்கூடிய கரண்டை வச்சுலாம் தெருவிளக்கு எரிய வைக்கிறது, டிராஃபிக் சிக்னல் இதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம். இட் இஸ் யூஸ்டு ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட்ஸ், செயற்கைக்கோள் மற்றும் ஸ்பேஸ் கிராஃப்ட்ஸ் சொல்லிட்டாங்க இல்லையா, அதாவது தொலைவெளி நுண் கருவிகளை அவற்றை இயக்கவும் பயன்படுத்தலாம். அது ப்ரொவைட்ஸ் ரேடியோ அண்டு டிவி டிரான்ஸ்மிஷன் டு ரிமோட் ஏரியாஸ், அதாவது குறிப்பிட்ட தொலைவில் உள்ள ரேடியோ டிவி எல்லாம் நம்ம இயக்க முடியும் சொல்கிறாங்க. அதேமாதிரி கால்குலேட்டர், எலக்ட்ரானிக் டாய்ஸ், கால்குலேட்டர் பயன்படுத்தலாம், எலக்ட்ரானிக் டாய்ஸை பயன்படுத்தலாம். அதேமாதிரி வாட்ச் கைக்காரர்கள் பயன்படுத்தலாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் சொல்கிறது. அப்போ சோலார் பேனல்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய மின் கலன் அடுக்கு, சூரிய மின்கலன் அடுக்கு சொல்லக்கூடிய சோலார் பேனல். பாருங்க, the arrangement to many solar cells side by side connected each other called solar panel. அதாவது சோலார் மின்கலனை தொடர் அடுக்காக அமைப்பதன் மூலமாக சூரிய மின்கலன் அடுக்குகள் அமைக்கப்படுகிறது. அதாவது சோலார் நம்ம தொடர்ச்சியாக அடுக்கி வைக்கிறோம், அது மூலமாக என்ன செய்கிறது, அது சோலார் மின்கல அடுக்குகள் அமைக்கப்படுது. இதனால் உற்பத்தியாகும் த கெப்பாசிட்டி எலக்ட்ரிக்கல் கரண்ட் மச் இன்க்ரீஸ்டு சோலார் பேனல். அதாவது சோலார் பேனலை வந்து நம்ம வரிசையாக அடிக்கிறோம்னா அதிகமான சோலார் எனர்ஜி நம்ம உற்பத்தி பண்ண முடியும். பட் த ப்ராசஸ் மேனுஃபேக்சரிங் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவை மிகவும் உற்பத்தி செலவு மிக்கவை. இது வந்து மிகவும் உற்பத்தி செலவு வந்து மிக்கவே சொல்கிறாங்க, உற்பத்தி செலவு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, மிக்கவை. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது வந்து என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா சோலார் குக்கர் பார்க்க போகிறது. சோலார் குக்கர்னா சூரிய சமையலறை கலன் பாருங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் அன் இன்ஸ்டால்டு மெட்டல் பாக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருமை நிற வர்ணம் பூசப்பட்ட ஒரு பாக்ஸ், பெட்டி மாதிரி இருக்குன்றாங்க. அதே மாதிரி உட்டன் பாக்ஸாக கூட இருக்கலாம். அதாவது என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா இட் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் இன்சுலேட்டட் மெட்டல் பாக்ஸ். மெட்டல் பாக்ஸாக இருக்கலாம். மெட்டல் பாக்ஸ்னால் என்னது, ஒரு கருமை நிற வர்ணம் பூசப்பட்ட ஒரு உலகமாக இருக்கலாம், அல்லது மரத்தால் ஆன ஒரு பெட்டியாக இருக்கலாம். விச் இஸ் பெயிண்டட் இன்சைடுனா உள்ளே வந்து பெயிண்ட் அடிச்சிருக்கு. ஸோ டு அண்ட் அப்சர்வ் மினிமம் சோலார் ரேடியேஷன். ஸோ அதனால் இது வந்து சூரிய ஒளி எதிரொலியாக அமைந்துள்ளது. பாருங்க, a thick sheet forms the cover, அதாவது the cover over the box, the reflector, the plane of mirror which attached the box to other box. The food cooked by energy radiated by the sun. அப்போ உணவு உற்பத்தி வளர்க்கு அந்த சன் ஒளி மூலமாக பண்ணப்படும் சொல்கிறாங்க. அடுத்து சோலார் தெர்மல் பவர் பிளான்ட். சோலார் தெர்மல் பவர் பிளான்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சோலார் தெர்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து சூரிய ஒளி வெப்ப ஆற்றல் நிலையங்கள். பாருங்க, சோலார் தெர்மல் பவர் பிளான்ட்ஸ் பாருங்க. மெனி சோலார் பேனல்ஸ் யூஸ்டு கன்சர்வ் சன்ரைஸ் ஹீட் ஆஃப் வாட்டர் சிஸ்டம். சன்ரைஸ்னா ஒளியின் மூலம் நீர் வெப்பப்படுத்தப்பட்டு நீராவியாக மாற்றி, அதாவது சூரிய ஒளியின் மூலம் நீர் வெப்பப்படுத்தப்பட்டு அந்த நீர் ஆவியாக மாறி டர்பன்களை இயக்குவதன் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோலார்னு சொல்கிறாங்கல்ல, அது எப்படின்னா சூரிய ஒளி பட்டு அந்த சூரிய ஒளி பட்ட உடனே அது நீராவியாக மாறி சூரிய பட்டு வெப்பமடைஞ்சு நீராவியாக மாறி அந்த நீராவி துளிகள் வந்து டர்பனை இயக்குவதன் மூலமாக மின்சாரம் உற்பத்தி பண்ணப்படுதுன்னு சொல்கிறாங்க. மின்சாரம் உற்பத்தி பண்ணப்படுது. அடுத்து அட்வான்டேஜ் ஆஃப் சோலார் எனர்ஜி பற்றி பார்க்க போகிறோம். சரி, சோலார் என்ன அட்வான்டேஜ் நன்மை பார்த்தீங்கன்னா இட் இஸ் அவைலபிள் இன் அபண்டன்ஸ் அவர் கண்ட்ரி. அதாவது பெருமளவிலும் விலை இல்லாமல் கிடைக்கக்கூடியது. இது பெருமளவில் என்னது பொருள் கிடைக்குது, விலை இல்லாமல் கிடைக்கிறாங்க. இட் இஸ் ஏ ரினியூவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. இதை திரும்ப புதுப்பிக்க முடியும். அடுத்து இட் கேன் பி யூஸ்டு ஜெனரேட்டிங் எலக்ட்ரிசிட்டி ஆர் ஹீட். எலக்ட்ரிசிட்டினா இது வந்து வெப்பமூட்டியாக மின்னாட்டில் இயக்கவும் பயன்படுது. வெப்பமூட்டியாக மின்னாட்டில் உற்பத்தி செய்ய பயன்படுது.
இட் டஸ் நாட் ஹேஸ் பொல்யூஷன். இது வந்து எந்தவித மாசும் உண்டாக்குவதில்லை, எந்தவித மாசும் உண்டாக்குவது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.